ஓய்யப்பன் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மையம் சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில நாட்டு மருந்து மற்றும் மரபு வழி சித்த மருத்துவ நல சங்க தலைவர் முகேஷ் யோகா பயிற்சி அளிக்கும் விழாவை துவக்கி வைத்தார். இன்று முதல் தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இலவச யோகா பயிற்சியை கற்க ஆர்வமுடன் ஏராளமானோர் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். இதன் நிறுவனர் தலைவர் மருத்துவர் சுரேஷ் பாபு மற்றும் கிளைம் மெடிக்கல் ஆஃபீஸர் மருத்துவர் சௌந்தர்யா ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். மேலும் இந்த விழாவில் ஜூட் சேவியர் ஸ்ரீவித்யா, தொழிலதிபர் ஜான், மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் சிவரஞ்சனி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதி பாஜக சார்பில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. பாரத கலைகளில் ஒன்றான யோகாவை உலகறியும் பொருட்டு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதை உலகளவில் கொண்டு சென்று சர்வதேச யோகா தினமாக அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதியன்று கடைபிடிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் பாக்கமுடியான்பேட் பார்வதி திருமண நிலையத்தில் யோகா தின ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தொகுதியின் தலைவர் பசுபதி தலைமை தாங்க சிறப்பழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முன்னிலை வகிக்க யோகா குரு கந்தன் யோகா கலையை கற்றுக் கொடுத்தார். இதில் தொகுதியை சார்ந்த மாநிலம் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். யோகா உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் என புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உடல் மனம் இரண்டையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள யோகா ஒரு சிறந்த பயிற்சி முறை. யோகாவின் பயன்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொரோனா சூழலில் நோயிலிருந்து விடுபடவும் அதன் பிறகான உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் யோகா சிறந்த பலனை தரும். எனவே யோகா பயிற்சி மேற்கொண்டு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வோம் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன், புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோரை ஞாயிற்றுக்கிழமை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் பொழுது புதுவை மாநிலத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான ஆணையம் அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். அவரிடம் ஆளுநர் தமிழிசை புதுவை ஒரு யூனியன் பிரதேசம் என்பதால் ஆணையம் அமைப்பது குறித்து மத்திய அரசுடன் கலந்தாலோசித்த பிறகே முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் மனித கழிவுகளை அகற்ற மனிதர்களை ஈடுபடுத்தும் முறையில் புதுவையில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது எனவும் புதுவையின் பணியின் பொழுது உயிரிழந்த தூய்மை பணியாளர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடாக தேசிய தூய்மை பணியாளர்கள் கழகத்திடமிருந்து 3.2 கோடி பெற பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. கொரோனாவின் 2வது அலையை முடிவுக்கு கொண்டு வரும் பெரும் போராட்டத்தில் நாடு ஈடுபட்டுள்ளதால் கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அமலில் இருப்பதால் 7வது சர்வதேச யோகா தினம் எளிமையாக கொண்டாடப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரி பாஜக சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் செஞ்சு சாலை பாரதிதாசன் திடலில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நகர மாவட்ட தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் பாபு மற்றும் ஓபிசி மாநில தலைவர் சிவகுமார், ஓபிசி மாநில துணைத் தலைவர் செல்வராஜ், ஓபிசி மாநில செயற்குழு உறுப்பினர் பாண்டியன் மற்றும் நகர மாவட்ட முன்னாள் தலைவர் மூர்த்தி, நகர மாவட்ட பொதுச் செயலாளர் விமலா, ஆனந்த கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் வீரமங்கை வேலுநாச்சியார் அறக்கட்டளை தலைவர் கலிவரதன், ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராஜ்பவன் தொகுதி தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் ஸ்ரீனிவாச பெருமாள், மாலதி, நாராயணன், முத்துக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தியானம், சூரிய நமஸ்காரம், தடா ஆசனம், பத்மாசனம் உள்ளிட்ட பல ஆசனங்களை செய்து அசத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் கேடயத்தை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நிர்வாகிகள் வழங்கினர். மேலும் இந்த விழாவில் பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிறுபான்மை மக்களுக்கு சரியான பிரதிநிதித்துவத்தை பாஜக வழங்கும் என பாஜக சிறுபான்மை தேசிய செயலாளர் சையத் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார்.
பாஜக சிறுபான்மை தேசிய செயலாளர் சையத் இப்ராஹிம், புதுச்சேரி சிறுபான்மையினர் தலைவர் விக்டர் விஜயராஜ் ஆகியோர் புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பாஜக தேசிய செயலாளராக சிறுபான்மை அணிக்கு மத்திய தலைமை என்னை தேர்வு செய்துள்ளது. இதையொட்டி தென்னிந்திய மாநிலங்களில் சிறுபான்மை மக்களுக்கு மத்தியில் பாஜக கொள்கைகளையும் விளக்க சுற்றுப்பயணம் செய்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று புதுவை வந்து சிறுபான்மை நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினேன். சிறுபான்மை மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கும் நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்க பல வியூகங்களை வகுத்துள்ளோம். இன்று மரியாதை நிமித்தமாக கவர்னர் தமிழிசை சபாநாயகரை சந்தித்து வாழ்த்து பெற்றேன். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. NRC, CAA, முத்தாலக் மற்றும் சட்டங்களின் முக்கியத்துவத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களையும் மக்கள் புரிந்து கொள்ள துவங்கிவிட்டனர் எனவும், கடந்த 5 ஆண்டுகளாக காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி புதுவை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எந்த நலனும் செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நேரு வீதி வணிகர் சங்கம் 22/6/2021 நாளை செவ்வாய்க்கிழமை ஏற்பாடு செய்துள்ள கொரோனா தடுப்பூசி திருவிழா முகாமை பயன்படுத்தி புதுச்சேரி மக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். கொரோனா நோய் தொற்று என்பது வெள்ளம், நிலநடுக்கம், சுனாமி போன்று எப்பொழுதாவது நிகழும் பேரிடர் அல்ல. அது அலையலையாக நம்மை தொடர்ந்து தாக்கும் அபாயம் உள்ளதால் கட்டாயம் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்வது மிக மிக அவசியம். ஒவ்வொரு கொரோனா அலையின் பொழுதும் அரசு ஊரடங்கை அமல்படுத்துவதும் தொடர்ந்து பொது முடக்கத்தை நீட்டிப்பதும் நடைமுறைக்கு சாத்தியமில்லை. நாம் தடுப்பூசி போட்டு கொண்டு விட்டோம், அத்துடன் நம் வேலை முடிந்துவிட்டது என்று இல்லாமல் இதை ஒரு மக்கள் இயக்கமாக முன்னெடுத்து நாம் சந்திக்கும் எவரையும் தடுப்பூசி போட்டு கொண்டீர்களா என்று கேட்டு தடுப்பூசி போடவில்லை என்றால் அவர்களையும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள அறிவுறுத்த வேண்டும். இதன் மூலம் கொரோனாவின் தொடர் தாக்குதலிலிருந்து நம்மை நாம் பாதுகாப்பதோடு மற்றவர்களையும் பாதுகாக்கலாம். நேரு வீதி வணிகர் சங்கம் 22/6/2021 நாளை செவ்வாய்க்கிழமை ஏற்பாடு செய்துள்ள கொரோனா தடுப்பூசி திருவிழா முகாமை பயன்படுத்தி அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள அக்கறையுடன் கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் மற்றும் முன்னாள் மாணவிகள் சங்கம் சார்பில் கொரோனா ஊரடங்கால் நலிவுற்ற 326 மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் மற்றும் முன்னாள் மாணவிகள் சங்கம் சார்பில் கொரோனா ஊரடங்கால் நலிவுற்ற மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ராஜு சுகுமார் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கல்லூரியின் ஓய்வு பெற்ற விலங்கியல் துறை முன்னாள் துறை தலைவர் கதம் ராமுடு கலந்து கொண்டு 326 மாணவிகளுக்கு 500 ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய மளிகை பொருட்கள் மற்றும் 200 ரூபாய் மதிப்பிலான எழுது பொருட்கள் ஆகியவைகளை வழங்கினார். இதில் பேராசிரியர்கள், மாணவிகள் மற்றும் கல்லூரியின் ஆசிரியர் நலசங்க செயலாளர் உதவி பேராசிரியர் ஷாகுல் அமீத், உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் முன்னாள் மாணவிகள் சங்க தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் பரிமலா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் திடீரென சந்தித்து பேசினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மரியாதை நிமித்தமாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர், சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் முதன்முறையாக தமிழகம் வந்துள்ளதால் மரியாதை நிமித்தமாக முதல்வரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தேன். மேலும் கோதாவரி நதிநீர் திட்டம், புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் பற்றியும் முதல்வர் ஸ்டாலினுடன் பேசினேன். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் மாநிலத்தின் சுற்றுலாவை மேம்படுத்த உதவியாக இருக்கும். அது தமிழகத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொரோனா தொற்று குறைந்துள்ளது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க கோரி அவரது ஆதரவாளர்கள் 75க்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து பாரதிய ஜனதா கட்சி கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. கடந்த மே மாதம் 7ஆம் தேதி முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி தற்காலிக சபாநாயகராக லட்சுமி நாராயணன் பதவியேற்று அன்றைய தினமே சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமனம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர் பதவி பங்கீட்டில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி இருந்து வந்தது. இதையடுத்து பாஜக மேலிட தலைமை முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேசி பாஜகவிற்கு சபாநாயகர் மற்றும் 2 அமைச்சர்கள் கொடுக்க ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதையடுத்து சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த செல்வம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் பாஜகவில் நமச்சிவாயம் மற்றும் ஜான்குமார் ஆகியோர் அமைச்சர்களாக முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜான்குமாருக்கு பதிலாக ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் அமைச்சர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜ் நகர் தொகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் பொழுது அங்கிருந்த பேனர்கள் கொளுத்து எறியப்பட்டு கட்டிடத்தின் மீது கற்கள் வீசப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்து போலீசார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் அவர்களை சமாதானப்படுத்தி கலைய செய்தனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக இது தொடர்பாக எந்த செய்திகளும் வெளிவராத நிலையில் இன்று திடீரென ஜான்குமார் ஆதரவாளர்கள் 75க்கும் மேற்பட்டோர் பாலாஜி திரையரங்கம் முன்பு கருப்பு சட்டை அணிந்து பாஜக கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மத்திய பாஜக தலைமை சிறுபான்மையினரான ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பாஜக தலைமை அறிவித்தபடி ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரியில் அமைச்சர் பட்டியலை இன்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் ஜான்குமார் ஆதரவாளர்கள் அமைச்சர் பதவி கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள ராமலிங்க சுவாமி மடத்தில் அருள்ஜோதி வள்ளலார் யோகா மையம் சார்பில் கொண்டாடப்பட்டது. ராமலிங்க சுவாமி மடத்தில் நிர்வாக தலைவர் ஜெகநாதன் படையாட்சி தலைமை தாங்கினார். ராமகிருஷ்ண கவுண்டர் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக கோபி என்ற கோபாலகிருஷ்ணன், வெற்றி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த யோகா தின நிகழ்ச்சியில் சிறியவர் முதல் பெரியவர் வரை சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மாஸ்டர் யோகி ராஜசேகர் யோகா பயிற்சி அளித்தார். மேலும் யோகா நிகழ்ச்சி பற்றி கூறுகையில், யோகா தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. யோகா பயிற்சி செய்வதால் பொதுமக்கள் உடல் ஆரோக்கியத்துடனும் நோய் எதிர்ப்பில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். யோகா பயிற்சி செய்வதன் மூலம் மக்கள் முழு ஆரோக்கியத்துடன் வாழ வகுக்கிறது. ஆதலால் தினம்தோறும் யோகா பயிற்சி செய்வது உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்கி வருகிறது. இந்நிகழ்ச்சி 6:30 மணிக்கு துவங்கி 8:30 மணி வரை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்ட மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை நிர்வாகத்தின் அரங்காவலர் கோபி என்ற கோபாலகிருஷ்ணன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் வெற்றி செல்வன் நன்றி தெரிவித்தார். இறந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் குடும்ப சேமநல நிதியாக ரூபாய் 15,000க்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் இறந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் குடும்ப சேம நலன் நிதியாக ரூபாய் 15,000க்கான காசோலையை சட்டப்பேரவையில் முதல்வர் அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமி 21 பயனாளிகளின் குடும்பத்திற்கு வழங்கி வைத்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அரிச்சுவடி மண்நல காப்பகத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் செயல் தலைவர் வேல்முருகன் தலைமையில் அரிச்சுவடி மனநல காப்பகத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் திமுக பிரமுகர் கார்த்திகை தெற்கு மாநில அமைப்பாளர் சிவா மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்த்து ஆறுதல் தெரிவித்தார்.
மண்ணாடிப்பட்டு தொகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுக பிரமுகர் கார்த்திகேயனை மர்ம நபர்கள் கொலை செய்ய முயற்சி செய்தனர். இந்த நிலையில் படுகாயமடைந்த கார்த்திகேயன் அரசு பொது மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை புதுச்சேரி தெற்கு மாநில திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்பொழுது மருத்துவர்களை தொடர்பு கொண்டு கார்த்திகேயனின் உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்று விசாரித்தார். மேலும் அவருக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் உரிய முறையில் வழங்கும்படியும் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது மாநில திமுக துணை அமைப்பாளர் ஏ.கே. குமார், பொருளாளர் செந்தில்குமார், துணை செயலாளர் குமாரபாளையம் முருகன், டாக்டர் நிதிஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.